காலத்தில் குருவியும் காகமும் ஒரு அழகான காட்டுல இருந்த மலையோட அடிவாரத்துல ஒரு சின்ன குளம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குளத்துல ஒரு அழகான தங்க நிற மீன் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அந்த குளத்தோட பக்கத்துல ஒரு பெரிய மாமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்து அழகா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாம்பழங்களை சாப்பிடுறதுக்காக 2 காகங்கள் தினமும் அந்த குளத்தோட பக்கத்துல வருவாங்க. அவங்க அந்த ருசியான மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த குளத்துல இருக்கிற மீன் கூட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, நீங்க தினமும் ரொம்ப தூரம் பறந்து வந்து இந்த மாம்பழங்களை சாப்பிடுறீங்க. அதுக்கு பதிலா நீங்க மாமரத்திலேயே உங்க கூட கட்டிக்கலாம்ல. எங்களோட வாழ்க்கை நிலையானது இல்ல. இந்த மரத்துல மாம்பழம் தீந்து போயிடுச்சுன்னா நாங்க உணவுக்காக வேற இடத்துக்கு போகணும். ஒரே இடத்துல எங்களோட வீட்டை நாங்க கட்டிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்து போச்சு. காட்டுல கோடை காலமும் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வருஷம் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெப்பத்தால அந்த குளத்துல இருந்த நீர் முழுவதும் அப்படியே வற்றி போயிடுச்சு. ஒரு நாள் காகங்கள் வழக்கம் போல மாம்பழங்களை சாப்பிடுறதுக்காக அந்த மரத்தோட பக்கத்துல வந்தாங்க. பாலு, இப்போ இந்த மரத்துல இருக்கிற மொத்த மாம்பழங்களும் தீந்துடுச்சு. இனிமே நாம உணவுக்காக வேற மரம் தான் தேடி ஆகணும். ஆமராணி, இனிமே எந்த காட்டுல எந்த பழமரம் கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்தத அந்த குளத்துல இருந்த தங்க நிற மீன் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நண்பர்களே, இந்த குளத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீர் முழுவதுமா வற்றி போயிடும். தண்ணீர் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. நீங்க தயவு செஞ்சு என்ன நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? அட மீனே, எங்களுக்கு அதை விட நிறைய வேலை இருக்கு. நாங்க இனிமேதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற பழமரத்தை தேடி ஆகணும். உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க பட்டினியாதான் கிடக்கணும் அப்படின்னு 2 காகங்களும் அலட்சியமா பேசிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. தன்னோட நண்பர்கள் தனக்கு உதவி செய்யாம பறந்து போறத பார்த்த தங்க நிற மீன் ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அதே நேரத்துல பக்கத்து காட்டுல ஒரு பெரிய நதியோட பக்கத்துல ஒரு வேப்ப மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. மேற்கூரைய முடிக்கிறதுக்கு இன்னும் அதிக காஞ்ச புற்கள் தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி காஞ்ச புல்ல தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. அது ரொம்ப நேரமா பறந்தும் அதுக்கு எந்த இடத்துலயுமே காஞ்ச பொருட்கள் கிடைக்கல. ஒரு வழியா ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவி பக்கத்து காட்டுக்கு வந்துச்சு. இந்த காடு ரொம்ப சூடா இருக்கு. கண்டிப்பா இந்த காட்டுல நிறைய காஞ்ச புற்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த காட்டுல இருந்த காஞ்ச பொருட்களை ஒரு இடத்துல சேர்க்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல வெப்பத்தால அந்த குளத்துல இருந்த கொஞ்ச நீரும் வேகமா குறைய ஆரம்பிச்சது. பயந்து போன அந்த தங்க நிற மீன் உதவிக்காக சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி சத்தம் வர திசையை நோக்கி பறந்து போச்சு. தங்க நிற மீனே, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? குருவி, இந்த குளத்துல இருக்கிற நீர் ரொம்ப வேகமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. நீர் முழுவதும் வத்தி போயிடுச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன். நீ தயவு செஞ்சு என்ன நிறைய நீர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? மீனே, நான் ஒரு பெரிய ஆறோட பக்கத்துல தான் என்னோட புது வீட்டை கட்டி இருக்கேன். நான் நிச்சயமா உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாமரத்துல இருந்து நிறைய இலைகளை பறிச்சு அத ஒரு வாளி மாதிரி செய்ய ஆரம்பிச்சது. அந்த வாளியில தங்க நிற மீனை எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில நான் இவ்ளோ தண்ணீரை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. இந்த நதி ரொம்ப செழிப்பானது. இதுல என்னைக்குமே தண்ணீர் குறையவே செய்யாது. நீங்க இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். மீனுக்குருவியும் கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட வீட்டை அழகா கட்டி முடிச்சது. தினம் தினம் மீனுக்குருவியும் தங்க மீனும் ரொம்ப நல்ல நண்பர்களா பழகி வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல அளவுக்கு அதிகமான கருமேகங்கள் வர ஆரம்பிச்சது. தங்க மீன் இந்த வித்தியாசமான வானிலைய ரொம்பவும் ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆகா, வானம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. மழை வரும்னு நினைக்கிறேன். ராத்திரி நேரம் ஆனதுமே காட்டுல ரொம்ப ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆபத்து, ஆபத்து! பறவைகளே, இது சாதாரண மழை மாதிரி தெரியல. எல்லாரும் உங்களோட வீட்டை விட்டுட்டு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுங்க அப்படின்னு ஆந்தையார் இந்த மழைய பத்தி எல்லா இடத்துலயும் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
நான் பல நாட்களா கஷ்டப்பட்டு என் வீட்டை கட்டியிருக்கேன். நான் இப்போ எப்படி என் வீட்டை விட்டுட்டு இங்கிருந்து போக முடியும்? அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரமே ஒரு பெரிய புயல் காற்று வந்து மீனுக்குருவியோட வீட்டை ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. அப்பாவி மீனுக்குருவியோ தன்னோட வீட்டை இழந்து அந்த மலை முழுவதும் தான் மரத்தோட அடிவாரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. மீனு, நீ கவலைப்படாத, நான் உனக்காக ஒரு புதிய வீட்டை கட்டுறதுக்கு உதவி செய்யறேன். மீனே, நீ என்ன சொல்ற? உன்னால தண்ணீரை விட்டே வெளியே வர முடியாது. நீ எப்படி எனக்கான வீட்டை கட்ட முடியும்? குருவி, நான் உனக்கு நிறைய முத்துக்களை எடுத்து தரேன். அந்த முத்துக்களை வச்சு நீ வீடு கட்டுனேன்னா அது ரொம்ப உறுதியா இருக்கும். நீ என் கூட வா, நான் உனக்கு இந்த நதியோட ஆழப்பகுதியில இருந்து நிறைய முத்துக்களை எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன அந்த தங்க நிற மீன் மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு அந்த நதியோட முடிவு பகுதிக்கு போச்சு. அந்த நதியோட அடிவாரத்துல இருந்து நிறைய முத்துக்களை எடுத்து மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. ஆகா, இவ்ளோ முத்துக்களா? நான் இத வச்சு ரொம்ப அழகான வீட்டை கட்ட போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த முத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு அழகான வீட்டை கட்ட ஆரம்பிச்சது. அதே நேரத்துல அந்த காட்டுல வயிறு நிறைய ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிட்ட காலுவும் ராணியும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. நதியோட பக்கத்துல வந்த காகங்கள் மீனுக்குருவி முத்துக்களாலையும் பவளங்களாலையும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. குருவி, உனக்கு இந்த முத்துக்களும் பவளங்களும் எங்கிருந்து கிடைச்சது? தயவு செஞ்சு சொல்லு. மழையில எங்க வீடும் உடைஞ்சு போயிடுச்சு. நாங்களும் இதே மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். காகங்களே, இந்த நதியில இருக்கிற ஒரு மீன் தான் எனக்கு இந்த முத்துக்களையும் பவளங்களையும் கொடுத்துச்சு. குருவி, அந்த மீன் இப்போ எங்க இருக்கும்? இந்த நதியோட முடிவு பகுதியில தான் அந்த மீன் இருக்கு. நீங்க தங்க மீன்னு கூப்பிட்டா அது வெளியே வரும். சரி குருவி, நாங்க இப்பவே போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு காகங்களும் அந்த நதியோட முடிவு பகுதிக்கு பறந்து போனாங்க. தங்க நிற மீனே, எனக்கு உங்க உதவி தேவை. சீக்கிரம் வெளியே வா. உடனே தங்க நிற மீனும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. நண்பா, எங்களுக்கும் நீ முத்துக்களையும் பவளங்களையும் கொடு. நாங்களும் அழகான வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறோம். நீங்க எனக்கு எந்த உதவியுமே செய்யல, அதனால நானும் உங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நிற மீன் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஏமாந்து போன காகங்கள் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி ஒரு அழகான பவள வீட்டை கட்டி முடிச்சிடுச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த காகங்களுக்கு எப்படியாச்சும் அந்த வீட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசை வந்துச்சு. காலு, அந்த மீன் நமக்கு முத்துக்களையும் பவளங்களையும் கொடுக்காட்டா என்ன? நாம அந்த குருவியோட வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். ராணி, அது எப்படி முடியும்? காலுக்காக இப்படி கேட்டதுமே ராணிக்காகமும் தன்னோட திட்டத்தை காலு கிட்ட சொல்லுச்சு. உடனே ரெண்டு காகங்களும் வேகமா மீனும் இருக்கிற இடத்துக்கு பறந்து போனாங்க. குருவி, ஒரு பெரிய ஆபத்து. ஒரு வேட்டைக்காரன் இந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கான். எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ. சரி காகங்களே, நீங்களும் அந்த வேட்டைக்காரன் கிட்ட மாட்டிடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் வேகமா ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. மீனுக்குருவியை ஏமாத்தின காகங்கள் அந்த பவள வீட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. வழக்கம் போல தன்னோட தோழி கிட்ட பேசுறதுக்காக அந்த தங்க மீன் நதியில இருந்து வெளியே வந்துச்சு. மீனு, உன் வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட காகங்கள் வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. பாத்தியா, அந்த குருவியை ஏமாத்தி இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம். காகங்கள் இப்படி சொன்னதை கேட்டதுமே தங்க நிற மீனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உடனே அது நதியில இருந்து நிறைய காகங்கள் மேல பீச்சி அடிக்க ஆரம்பிச்சது. தங்க மீனே, என்ன பண்ற? ஒழுங்கா எங்களை விட்டுரு. நீங்க ஒழுங்கா இங்கிருந்து போகல, தண்ணிய பீச்சி அடிச்சு உங்களை இந்த நதிக்குள்ள நான் இழுத்துப்பேன் அப்படின்னு சொன்ன தங்க மீன் அதிக தண்ணீரை காகங்கள் மேல பீச்சி அடிக்க ஆரம்பிச்சது. பயந்து போன காகங்கள் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. மறுபடியும் மீனுக்குருவி அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ரக்ஷன், ராஜேஷ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, மதுமிதா, சுபஸ்ரீ ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுமையா, சைனா, சமீர்,
சசிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்மன், ரம்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் திலகர், பவிஷா, தியாஜ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபிநந்தன், அகில், நிவேஸ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவேந்தன், முகில், வெண்பா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அன்ஃபா, ஜவீரா, சமீனா, சரீனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அமிர்தா, வர்ஷினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஐஷு, அனன்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.